இதோ உங்கள் கண்முன்னே எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர், இந்த விருதாச்சலத்துடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் பேசுவோம். எல்லாரையும் பார்த்து நன்றி சொல்லதான் வந்தோம். திருங்க அப்படியே ஒரு குரூப் போட்டு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க எல்லாரும். ஓகே மக்களுக்கு வீடு இல்ல, மக்களுக்கு வீடு கொடுங்க, மனசாட்சி கொடுங்க. வீடு இல்ல, ஒரே வீட்டுல 10 பேர் இருக்கோம். வரவேற்பு கொடுத்த பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றியை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். வெற்றி தந்த விருதாசலத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றி தந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் கோட்டையை மீண்டும் வெற்றி கோட்டையாக மாற்றி கொடுத்த என் அன்பு மக்களுக்கு என்றைக்கும் நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். எனக்கு வெற்றி கொடுத்த என் மக்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அடுத்த வாரம் தான் நம்ம வந்து எம்எல்ஏ ஆபீஸ் திறக்க இருக்கிறோம். திறந்த பிறகு நீங்க எல்லாரும் வாங்க, மனுக்கள் கொடுங்க. உங்கள் மனுக்கள் எல்லாமே ஆய்வு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உறுதியாக அதன் மேல பரிசீலனை செய்து நம்ம விருதாசலம் தொகுதிக்கு என்னெல்லாம் வேணுமோ உறுதியாக நான் உங்களுக்கு துணையாக இருந்து நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா சொல்ற முதல் கோரிக்கை வந்து நிச்சயமாக விருதாச்சலத்தை வந்து சிறந்த ஒரு தொகுதியா நான் மாற்றணும்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக நான் நிறைவேற்றுவேன். அதனால எப்பெல்லாம் முடியுதோ 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் வருவேன், இங்க இருப்பேன். மக்களுக்கு கட்டாயம் நான் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அடிக்கடி இந்த மாதிரி வருவேன், எல்லா ஊருக்கு நான் வருவேன், உங்களை சந்திக்க வருவேன். நம்மளுடைய தொகுதிக்கு மக்களுக்கு என்ன தேவையோ உடனடியாக குறிப்பறிந்து நிச்சயமாக நம்மளுடைய தொகுதிக்கு வேண்டிய எல்லாத்தையும் உங்களோடு துணையாக இருந்து செய்வேன் என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களித்த என் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக உங்க கூட இருந்து நான் நிறைவேற்றுவேன் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகம் இல்ல. நம்ம விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அது நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கையாக சட்டசபையில் சென்று அதை வைத்து விருதாச்சலத்தை நான் மாவட்டமாக கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். எனவே எனக்கு வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து அடுத்த வாரம் வந்து எம்எல்ஏ ஆபீஸ் ஓபன் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு எல்லா மனுக்கள் பெறப்படும். எப்படி கேப்டன் இந்த தொகுதிக்கு செய்தாரோ அதே போல நானும் இங்க வந்து உங்களுக்காக எந்தெந்த நேரத்தில் என்ன தேவையோ உறுதியாக நான் உங்களுடன் இருந்து செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாக்களித்த எல்லாருக்கும் நான் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனு கொடுக்கலாம். நம்ம ஊருக்கு தொகுதிக்கு என்ன வேணுமோ உறுதியாக நான் வந்து சட்டசபையில பேசி மக்களுக்காக வாங்கி தருவேன். சரிங்களா? அடிக்கடி வருவேன், இது மாதிரி எல்லா இடத்துக்கும் வருவேன். உங்கள் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றுவேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அம்மா வந்து நன்றி சொன்னாங்கன்னு சொல்லி. சரிங்களா? நன்றி, நன்றி, நன்றி. வரவேற்பு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அடிக்கடி நான் வருவேன். நம்ம மக்களுடைய கோரிக்கை உறுதியாக நான் உங்க கூட இருந்து நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன். இதை வந்து மாவட்டமா அறிவிப்போம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம தொகுதிக்கு என்னெல்லாம் வேணுமோ நிச்சயமாக அரசாங்கத்திடம் கேட்டு பெற்று செய்வேன். அதே மாதிரி கேப்டன் எப்படிலாம் இந்த தொகுதிக்கு நல்லது செஞ்சாரோ அதே மாதிரி நானும் செய்வேன். என்னமா அப்படியாம்மா?
சரிம்மா, கண்டிப்பா தலைவர் கேப்டன் வந்து எங்க சிமெண்ட் ரோடு டேங்க் கட்டி கொடுத்தாரா? கண்டிப்பா நான் கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணுவேன். எல்லா ஊருக்கும் வருவேன், மனுக்கள் இருக்கு, நீங்க கொடுங்கப்பா. உறுதியாக நம்ம மக்களுக்கு நான் செய்வேன். சரியாம்மா? சரிங்கம்மா, நன்றி நன்றி. உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லதான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கேன். நன்றி நன்றி. எல்லாருக்குமே என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வரவேற்ற அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி சரி, நன்றிம்மா, நன்றி. அனைவருக்குமே நன்றி, வணக்கம். விருதாசலத்திற்கு வெற்றி தந்த மக்களுக்கு நன்றி உரையாற்றி விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னதையும் செய்வோம், செய்யாது செய்வோம் என்று சொல்லி மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம். கேப்டன் எப்படியா நாங்கள் செய்வோம் என்று உறுதிமொழி கொடுத்து மாவட்டமாக நாம் அறிவிப்போம் அப்படின்ற வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உறுதியாக அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் நான் செய்வேன். அது மட்டும் இல்ல, நம்ம தொகுதிக்கு வேண்டிய சாலை வசதி, குடிதண்ணீர், அதே மாதிரி கழிப்பட வசதி, சாக்கடைகள்லாம் அடைஞ்சிருக்கு. இப்ப நான் வரும்போது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வருவேன். நம்ம தொகுதிக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அடுத்த வாரம் நம்ம எம்எல்ஏ ஆபீஸ் திறக்க இருக்கிறோம். திறந்த உடனே நீங்க எல்லாம் வந்து என்ன பாருங்க, மனு கொடுங்க. நிச்சயமாக நம்ம தொகுதி சார்பாக என்ன வேணுமோ அதை நான் உங்களோடு இருந்து நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் சகோதர சகோதரி தாய் குலங்கள் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கேப்டன் கொடுத்த மாதிரி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வேலைக்கு போனவங்களுக்கும் சொல்லுங்க எல்லாம். நன்றிமா. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அரசுக்கு வாய்ப்பு தந்த மக்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, படித்தவர்களுக்கு, விவசாய பொதுமக்களுக்கு, கிராம பெரியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மீண்டும் முரசுக்கு வாய்ப்பு தந்த விருதாசல மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை குறைய மக்களுக்காக தீர்த்து வைப்பது உறுதி